இன்றைக்கி முட்டை குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கடாய் எடுத்துருக்கோம். கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடணும். பச்சை வாசம் போக நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாப்பொடி காரத்துக்கு எத்தனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ மிளகாப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாப்பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் மிக்சரையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக வந்து சால்ட்டு கூட ஆட் பண்ணிவிடுங்க. கல் உப்பு எப்பவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் அதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா அவ்வளோதான், முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும். முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதாகிறப்பவே அந்த பச்சை வாசம் போகிறவுமே சரியாக இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து 4 முட்டை வந்து எடுத்து அவிக்க வச்சுருக்கேன் சைட் பை சைட். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வந்து எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம். உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எப்படி பார்த்தோம்னா, இப்படி நல்லா கீரலாக விட்டு கத்தியை வச்சு கீறி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், முட்டை வந்து ரெடி ஆயிரும். முட்டையை வந்து அப்படியே குழம்புக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அதோட சாறு வந்து இறங்குற மாதிரி. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையை வந்து உடச்சி ஊற்றோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.